Standard 10, Unit 7, Exercise 7.4, question number 3. A conical flask is full of water. Okay, ஒரு conical flask அப்படினா நமக்கு ஒரு shape கொடுத்துட்டாங்க cone அப்படின்ட்டு and full of water. The flask has base radius வந்து r units னு கொடுத்திருக்காங்க and height equal h units. So இதுல எதுமே values கொடுக்கல. So இது எல்லாமே வந்து அப்படியே நாம அப்ளை பண்ற மாதிரி தான் இருக்கு. ஓகேவா? So r h னே அப்ளை பண்ணிக்கணும். The water poured into a cylindrical flask. அந்த வாட்டரை கொண்டு வந்து எதுல ஊத்துறாங்க? cylindrical flaskல ஊத்துறாங்க. Of base radius, இதோட radius நாம என்ன எடுத்துக்கணும்? xr units னு எடுத்துக்கணும். So find the height of the water in the cylindrical flask. So but அதோட water of volume வந்து இதுல எதுவுமே சேஞ்ச் ஆகல. பட் வந்து ஒரு conical flaskல இருந்து அந்த தண்ணியை அந்த வால்யூம் ஆஃப் அதே வால்யூம் ஆஃப் வாட்டரை அப்படியே கொண்டு போய் ஒரு சிலிண்டர்ல கன்வெர்ட் பண்றாங்க. ஓகேவா? ஸோ அப்போ அந்த சிலிண்டரோட அந்த வாட்டர் வந்து எந்த ஹைட்ல இருக்கும்? சிலிண்டர் லெவல் ஃப்ளாஸ்க்ல வந்து சிலிண்டர் ஷேப் ஃப்ளாஸ்கில் வந்து எந்த ஹைட்டில் அந்த வாட்டர் இருக்கும் அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஸோ இப்போ ஒரு கோனிக்கல் ஃப்ளாஸ்க். ஓகேவா? ஸோ கோனிக்கல் ஃப்ளாஸ்க்லேருந்து வாட்டரை கொண்டு போய் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஃப்ளாஸ்கில் ஊற்றுறாங்க. ஓகே, ஸோ சிலிண்ட்ரிக்கல் ஃப்ளாஸ்கில் ஊற்றும் போது இதோட ரேடியஸ் கொடுத்துட்டாங்க அண்ட் ஹைட் கொடுத்துட்டாங்க. ரேடியஸ் இஸ் ஆர் யூனிட்ஸு, ஹைட் வந்து ஹெச் யூனிட்ஸ். இதுலேயும் அதே போல் இதில் வந்து எந்த அளவுக்கு வாட்டர் இருக்குன்றது நம்ம கண்டுபிடிக்கணும். ஹைட்டு தான் கண்டுபிடிக்கணும். பட் ரேடியஸ் வந்து எக்ஸ்ஆர்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ஆர் யூனிட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போது நம்ம ஆஸ் யூஷுவல் வால்யூம்ஸ் ஆர் ஈக்குவல்னு வச்சு தான் இந்த ப்ராப்ளம் போட போகிறோம். ஸோ இப்போ எது நமக்கு தேவை? சிலிண்டரோட ஹைட் தேவை இல்லையா? ஸோ சிலிண்டரை வந்து நம்ம ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் கோன். ஓகே, ஸோ ஃபார்முலா தெரியும். pi r square h. Volume of cone 1/3 pi r square h. ஸோ இங்கே ரெண்டுத்துலேயுமே ஈக்குவலைஸில் வந்து பை இருக்கிறதால பை வேல்யூ கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ ஆரோட வேல்யூ, சிலிண்டரோட ஆர் வேல்யூ வந்து எக்ஸ்ஆர்னு இருக்குது. ஸோ எக்ஸ்ஆர் ஸ்கொயர், ஏன்னா ஆர் இங்கே எக்ஸ்ஆர், ஸோ அதனால எக்ஸ்ஆர் ஸ்கொயர் ஹெச் ஈக்குவல் டு 1/3. இங்கே ஆரோட வேல்யூ ஆர் தான், ஸோ ஆர் ஸ்கொயர். ஹெச்சோட வேல்யூ ஹெச் தான். ஸோ இப்போ நமக்கு இங்கே சிலிண்டரோட ஹைட் வேணுன்றதால ஹைட் இந்த பக்கம் வச்சுட்டு இந்த எக்ஸ்ஆர் ஸ்கொயரை, சரி எக்ஸ்ஆர் ஸ்கொயர் பண்ணிக்கலாமா? எக்ஸ்ஆரை வந்து ஸ்கொயர் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் ஸ்கொயர்னு வரும். ஓகேவா? ஸோ தனித்தனியாக ஸ்கொயர் ஆகிடும். இன்ட்டு ஹெச் 1/3 ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஹெச். ஸோ இப்போ நமக்கு ஹெச் வேணுன்றதால அந்த ரிமைனிங் இருக்கிறத நம்ம டிரான்ஸ்போசிஷன் பண்ணுறோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் வந்து டினாமினேட்டருக்கு வந்துடும். ஸோ இங்கே 3 இருக்கு இல்லையா டினாமினேட்டரில்? ஸோ 3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் ஸ்கொயர். ஸோ இப்போ எது கேன்சல் ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரே ஒரு ஆர் ஸ்கொயர் மட்டும் ரெண்டு கேன்சல் ஆகிடும், மீதி எதுவுமே கேன்சல் ஆகாது. ஸோ ஹைட் ஆஃப் த சிலிண்டர் இஸ் ரிமைனிங் இருக்கிறது நியூமரேட்டரில் ஹெச், டினாமினேட்டரில் 3x ஸ்கொயர் இருக்குது யூனிட்ஸ். இங்கே எதுவுமே வந்து யூனிட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணலை, யூனிட்ஸ்னே கொடுத்துருக்காங்க காமனாக. ஸோ அதனால் நம்ம ஆன்சரும் வந்து யூனிட்ஸில் தான் கொடுக்கணும். therefore height of the water level is h by 3x square units. ஓகே, ரொம்ப ஈஸி. வேல்யூஸ் எதுவுமே கொடுக்காம ஜஸ்ட் காமனை வச்சு நம்ம ஹைட் ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு இது எதுக்குன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை இப்போ ஒரு சிலிண்டரை கோன் இருக்க வாட்டரை வந்து சிலிண்டரில் கன்வெர்ட் பண்ணுறோம். அப்போ வந்து உங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் டேரெக்டாக இதில் அப்படியே அப்ளை பண்ணி நீங்கள் ஹைட் ஆஃப் த வாட்டர் லெவலில் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதே மாதிரியான ப்ராப்ளம். பட் இதுக்கு எக்ஸ் ஆருக்கு பதில் ஆர் ஹெச்சுக்கு பதில் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. 3 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுக்கும்போது நீங்கள் டேரெக்டாக இதில் அப்ளை பண்ணி நீங்கள் ஹைட் ஆஃப் த வாட்டர் லெவல் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் இன் சிலிண்டரில். ஓகே, பட் ஆனால் ஷேப்ஸ் வந்து கரெக்டாக சேமாக இருக்கா நம்ம செக் பண்ணிக்கணும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.